இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், கொள்ளு ரசம், போண்டா ரெடி ஆகுது. ஆமாம், உங்களுக்கு பிடிச்ச போண்டா. உங்களுக்கு பிடிச்ச கொள்ளு ரசத்துக்கு சாப்ப கடிச்சிக்கிறதுக்கு எதுவும் செய்ய முடியல. ஓகே, சாதம் ஆவி பறக்குது. சுட சுட சாதம், சுட சுட சாதம். அடுத்து கொள்ளு ரசம். கொள்ளு வச்சு கொள்ளு எடுத்துட்டு அதுக்கு ரசம் வச்சுக்கிறது. ஆமாம், கொள்ளு ரசம் சாதம் போட்டாச்சு. கொள்ளு ரசத்துக்கும் சாதத்துக்கும் இது கடிச்சிக்கிறதுக்கு வேணும் தான் அந்த போண்டா. கொள்ளு ரசம் சாதம். அடுத்து கடிச்சிக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச போண்டா நிலக்கடலை சட்னி, கடலக்கொட்டை சட்னி. அடுத்து எள்ளு உருண்டை. பாருங்க, இது உடம்புக்கு ஹெல்த்தியான எள்ளு உருண்டை. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா? சாப்பிட்டு பாருங்க கொள்ளு ரசம் எப்படி இருக்குன்னு. கொள்ளு ரசம் பொறுத்த வரைக்கும் குழம்புல சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. இப்படி போட்டு எல்லாம் பிணைஞ்சு வா சரி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கொள்ளு ரசம் சூப்பரா இருக்குதா? கொள்ளு ரசம் சூப்பரா இருக்கு. சரி, சாப்பிட்டு தான் சளியை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா, சளிக்கு தான் கொள்ளு ரசம். இது அப்ப வந்து அப்படிதான் கொள்ளு ரசம், நண்டு ரசம் இந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.